வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் இருக்கிற மீனவர்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை, அவர்களுடைய மீன் பிடி எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, சுனாமியின் போது அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இங்கே ஒரு மீனவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு பேட்டி எடுத்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாரு கொண்டு வரல? ஆனால் சுனாமி வர்றப்ப தான் சுனாமி மேலையெல்லாம் தண்ணி வந்துருச்சா? அப்பா, இது எவ்வளோண்ணா வரும் இந்த போட்டு செய்கிறதுக்கு? 1.5 லட்சம் வந்துடும். இதேவா? அப்போ இந்த பெருசு என்ன சொல்கிறீங்க? என்ன இது 1.5 லட்சம் சொல்கிறீங்க? பரவாயில்ல. அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு? ஓ, இன்ஜின் ரேட் அதிகம். ஆமாம். சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு மாதம் வருமானம் வந்துருமா? ஆமாம், டெய்லி மீன் பிடிச்சி விற்கணும் இல்லையா? இவரும் மீன் பிடிக்க போவாரா? ஓய்வு காலத்தில் ரெஸ்ட்டில் இருக்காரா? அப்போ இவரெல்லாம் பழங்காலத்தில் மீன் பிடிக்க போயிருக்காரு. பிரிட்டிஷ் காலத்தில். ஞாபகார்த்தமாக இதெல்லாம் வந்து எல்லாம் வருவாங்க. எங்கள் இதில் 10 நாள் டியூட்டி போடுவாங்க. எல்லாம் வந்துட்டு காரைக்கால் வந்துட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பீச்சுக்கு, அங்கே முன்னாடி இருக்கிற அந்த பீச்சுக்கு அப்படியே போயிட்டு எங்களுக்கெல்லாம் போயிடுவாங்க. கிஷோர் இவர் +2 எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது அவருக்கு. எங்கள் அப்பா வந்து இபியில் ஏடியாக இருக்கார். நானும் அவரும் டியூட்டிக்கு வந்தோம். அப்புறம் இவரும் வந்துட்டார் கூட. கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஜாலியாக இருந்து. ஏன்னா எங்கள் குவார்டர்ஸில் வீடு மாதிரி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வெயில் அங்கேயும் நீங்கள் கொஞ்ச நேரம் நிற்க முடியல. இந்த மாதிரி காற்றே அடிக்கல. இப்போ நைட்டு போனீங்கன்னா வெடி வரைக்கும் மீன் பிடிப்பீங்களா எல்லாருமே? என்னென்ன மீன் கிடைக்கும்? இறால்லாம் இங்கே கரையில் பிடிப்பீங்களோ? ஆமாம். இன்னும் தூரமா? ஓ, அப்படியா? நீங்கள் வந்து இப்படி இது போட்டு பிடிக்கிறது? ஓஹோ. பரவாயில்ல. 80,000 ரூபானா எப்படிண்ணா? அப்படியா? ஆனால் இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா பயமாக இருக்குது. இப்படி போட்டு இப்படி தண்ணிக்குள்ளே இப்படி போய் வருது. பயமாக இருக்குது. எப்படி காற்று, இந்த காற்று இல்லைன்னா நேற்று பார்த்தா அப்படியே தண்ணியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆமாம். அப்படி ஏதாவது ஆயிருக்காண்ணா இங்கெல்லாம்? ஆனால் நீந்தியெல்லாம் வர முடியாது அவ்வளோ தூரம். எவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டம். ஓ, போயிட்டு வந்தால் வலை சிக்கிக்கும், அதனால எடுத்துட்டு இருக்கீங்களோ? ஆமாம் ஆமாம். ஆமாம். ஓ, 2 பேருக்கு 3 பேர்த்த லோன் வரும். அப்புறம் கையில் தான் நம்ம காசு போட்டு தான் எடுக்கணும். 80,000 நம்ம கட்டணும், பாக்கி காசு ஆகும். அண்ணன் கூட லோன் வந்திருக்கு. அப்படியா? இது ரொம்ப நாளாக கிடைக்கல. இப்போ பணம் கிடைக்கல. பணம் வாங்கி இப்போ 4-5 மாதம் ஆச்சு கவர்மெண்ட் கொடுத்து. அடப்பா கொடுத்து. ஓ, நீங்கள் 80,000 கொடுத்துருக்கான். கொடுத்து இப்போ 4 மாதம் ஆகுது. தேர்தல் டைமாக இருக்குன்னு ஒன்றும் போடாமல் இருக்காங்க.
ஓ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வாங்கிடணும், அப்புறம் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். லோன் 1.5 லட்ச ரூபா லோன் வருதுன்னு வைங்க. 75,000 நம்ம கட்டணும். 75,000 அவங்க. ஓ ஓகே மானியம் கொடுப்பாங்க. அது தண்ணி இந்த பக்கம் போதாட்டு இருக்கு ஒரு சைடா. இருக்குல்ல அம்மாவாசை இருக்குல்ல. நண்டா எங்க இருக்கு நண்டு? அந்த நண்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தேன்.